குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா இந்த இடம் புதுசாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இது ஜப்பானில் நாரான்னு சொல்லி ஒரு ஏரியா. அது இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டியர் மட்டும்தான் இருக்கும். அதாவது மான். அது நம்ம கூடயே நடந்து வரும், நம்ம கூடயே இருக்கும். இந்த ஒரு ஏரியா முழுசுமே வந்து மான்களுக்காகவே வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே என் ஃபேஸையே காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வித்தியாசமாக இந்த வீடியோ மூலமாக நான் இன்றைக்கி என்னுடைய கருத்துக்களை பேசலான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சில முடிவுகள் எடுப்போம் இல்லையா? அந்த முடிவுகள் நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையே மாற்றும். யோர் டிசிஷன் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தையும் அது பாதிக்கும். நம்ம சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்ம தவறுகள் கூட யாரோ நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தருடைய கனவுகளை கூட உடைக்கலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுதா, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலையாவது உங்களுடைய முடிவுகளால் தலைவலி தருதா? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, அவங்களோட வாழ்க்கை நம்மளோட முடிவுகளோடு இணைஞ்சிருக்குன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு அப்பா இருக்கார், அவர் தினமும் உழைக்கிறார், தன் கனவுகளுக்காக இல்லை, தன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக. ஆனால் அந்த குழந்தை ஒரு தவறான முடிவு எடுக்குது. மேபி ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால் இருக்கலாம், ஷார்ட்கட்ஸால் இருக்கலாம், ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸால் இருக்கலாம். அந்த ஒரு டிசிஷன் அந்த குடும்பத்தையே சிதறடிச்சிடும் இல்லையா? அந்த அப்பாவோட கண்களில் வர கண்ணீர், அந்த அம்மாவோட நம்பிக்கை உடைஞ்ச சத்தம், தன்னை நம்பி வந்த மனைவியோட ஏக்கம், தன் குழந்தையோட முகத்தில் தெரிகிற அந்த ஒரு சோகம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கை வந்து தனிப்பட்டது இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம், அதை சொசைட்டி எப்படி பார்க்குது? நம்ம ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தால் நம்ம ஒரு ரோல் மாடல், நம்ம ஒரு தவறான டிசிஷன் எடுத்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இல்லையா? ஒரு குடிப்பழக்கம், ஒரு கோபமான ஒரு முடிவு, ஒரு பொய், இவை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய சொசைட்டியே பாதிக்குது. ஒரே ஒரு நிமிஷம் நின்று யோசிங்களேன். இந்த முடிவு எடுத்தால் என் அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? எங்கள் அப்பா பெருமைப்படுவாரா? எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? இந்த 3 கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை தவறான பாதிக்கு எப்போவுமே போகாது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. எமோஷ்னலாக இல்லை, ரெஸ்பான்சிபிளாக இருங்க. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கிறவங்களும் இருக்காங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரு சிங்கிள் பர்சனோட ஸ்டோரி கிடையாது ஒரு வாழ்க்கைன்றது. ஒரு குடும்பத்தோட ஹோப், ஒரு அம்மாவோட ப்ரேயர், ஒரு அப்பாவோட சாக்ரிஃபைஸ். ஒரு நாள் நீங்கள் ஜெயித்த பிறகு உங்கள் அப்பா சொல்லணும், அவன் என் மகன். உங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்லணும், என்னோடய வாழ்க்கை வீணாகலை, என் பிள்ளைகளுக்காக நான் பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாமே நல்லதாக முடிஞ்சதுன்னு சொல்லணும். உங்கள் மனைவி சொல்லணும், நான் நம்பி வந்த மனிதர் எனக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மற்றவங்க முன்னாடி என்னை தலை நிமிர்ந்து நிற்க வச்சிட்டாருன்னு சொல்லணும். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து என்னுடைய அப்பா ஒரு பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் முக்கியம். தவறான வழி ரொம்ப எளிது, சரியான வழி ரொம்ப கஷ்டம். சரியான முடிவு தான் நம்ம குடும்பத்தையே உயர்த்தும். உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தோட விதியவே எழுதும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் குழம்பாதீங்க. ஒருத்தன் சொல்லுவான் இது சரின்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் அது சரின்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கை யாரோட ஒப்பீனியன் அடிப்படையில் நடக்கணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அது சக்ஸஸ்னால் நீங்கள் தான் சொல்லிக்கலாம். அதில் இதாக வந்துச்சுன்னா, ராங்காக வந்ததுன்னா அதுவும் உங்களுடைய டிசிஷன் தான். ஸோ எந்த முடிவு எடுக்கணுன்றது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. மற்றவங்களோட பேச்சு உங்களை குழப்பலாம், ஆனால் உங்கள் முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும், உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை உருவாக்கும்னு மறந்துடாதீங்க. வெற்றி கிடைச்சா மகிழ்ச்சி தான், தோல்வி கிடைச்சா அது ஒரு அனுபவம்னு நினச்சிக்கோங்க. ஆனால் முடிவு எப்போவும் உங்களோடதாக தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உறுப்பினர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஜப்பானில் இந்த உள்ள பிளேஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இயற்கை அழகு நிறைஞ்ச இடம். அது ரொம்ப காமாக இருக்கும். ஒரு சின்ன டஸ்ட்டோடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மான்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கும். நம்மளை பார்த்து அது தலையை பவ் பண்ணி காட்டும், எல்லாமே பண்ணும். நம்ம ஒரு பிஸ்கட் மாதிரி கொடுத்தா போதும், பாருங்கள் அவரை பார்த்து அது தலையை ஆட்டி காட்டுது. அவர் அது கொடுக்க போனால் உடனே அது கிட்ட போயிட்டு அப்படியே தலையை பவ் பண்ணி காட்டும். அது பழக்கப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மனுஷங்க மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட அந்த நாட்டில் வந்து மரியாதையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது இல்லையா? நம்ம ஊரில் மனுஷங்களுக்கும் மரியாதை தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர்.